வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இழுத்து மூடப்படும் நீர்கொழும்பு சிறைச்சாலை. கலவரத்தினால் பல கோடி சொத்துக்களை இழந்த அரசாங்கம். வெளியே வந்தால் உன்னை தூக்குவோம். கலவரத்தை அடக்க முற்பட்ட சிறை அதிகாரிக்கு வந்த கொலை மிரட்டல். வெளியான உயிரிழந்தவர்களின் அதிர்ச்சி தரும் பிரேத பரிசோதனை அறிக்கை. பரவலாக பாயும் விசாரணைகளில் அம்பலமான திடுக்கிடும் தகவல்கள். 5ஆம் வகுப்பு மாணவியை மோசமாக தாக்கிய ஆசிரியை. திடீரென வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சிறுமி. வெளியான தகவல். இந்தியாவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 1000 கிலோ சட்டவிரோத பொருள். நாட்டின் கடல் எல்லையில் வைத்து திடீரென சுற்றி வளைக்கப்பட்ட படகு. விசாரணையில் அம்பலமான திடுக்கிடும் தகவல்கள். இந்த சிறைச்சாலைகளிலே பனடோல் என்ற மருந்தை தவிர வேறு எந்த மருந்தும் இல்லை. சிறையில் பனடோலை தவிர வேறொன்றும் இல்லை. ஆடைகளை கழற்றி காண்பிக்கவா? சபையில் திடீரென கத்திய அர்ச்சுனா எம்பி. பரபரப்பாகிய நாடாளுமன்ற அமர்வு. சாரி சார். மக்களே அவதானம். இந்த அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக வைத்தியசாலைக்கு செல்லுங்கள். டெங்கை அடுத்து தீவிரமடையும் மற்றொரு நோய். வெளியான எச்சரிக்கை. இறுதி யுத்தத்தின் பொழுது தமிழர்களிடமிருந்து பறிக்கப்பட்ட இந்த நகைகள் தூயதாக்கப்படுவதற்காக உகண்டாவிலும் மகிந்த குடும்பத்தினால் இப்பொழுதும் பேணி வைத்திருக்கப்படுவதாகவே. யுத்த காலத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட தமிழர்களின் நகைகள் எங்கே? நாடாளுமன்றில் ஸ்ரீதரன் எம்பி வலியுறுத்திய விடயம். முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கை. சமூகத்தில் உலாவும் திடீர் பணக்காரர்கள். சந்தேகம் இருந்தால் உடனடியாக அறிவியுங்கள். மக்களிடம் போலீசார் முன்வைக்கும் விசேட கோரிக்கை. இந்த காணிக்குள் கால் வைக்க வேண்டாம். உடனடியாக வெளியேறுங்கள். உரிமையாளர்களை துரத்திய ராணுவம். அம்பலமான நில அபகரிப்பு. லஞ்சத்தில் ஊறிப்போன மகிந்த கால அரசியல்வாதிகள். பிரசன்ன ரணதுங்கவுக்கும் 9 ஆண்டுகள் சிறை. விடுக்கப்பட்ட அவசர எச்சரிக்கை. நீதிமன்றின் அதிரடி. வெளிநாட்டில் பதுங்கிய இலங்கையை ஆட்டிப்படைத்த பாதாள உலக புள்ளி. சர்வதேச புலனாய்வின் உதவியை நாடும் போலீசார். வெளியான தகவல். பாதாள உலகத்துடன் மகிந்தவும் தொடர்பு. ராஜபக்ச குடும்பத்திற்கு ஆதரவு அளித்து நாடாளுமன்றில் கொந்தளித்த முக்கிய புள்ளி. வெளியிடப்பட்ட கருத்துக்கள். யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையத்தில் வெற்றிகரமாக நிறுவப்பட்ட புதிய செயற்பாடு. மக்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா ஆடையை கலற்றி காண்பிக்கவா என ஆவேசமாக கூறிய சம்பவம் நாடாளுமன்றத்தில் நேற்று பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் நேற்று பாராளுமன்ற சபை அமர்வின் போது இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாண மாவட்ட சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அணிந்து வந்திருந்த ஆடை தொடர்பில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் சபையில் ஒழுங்கு பிரச்சினை ஒன்றை எழுப்பினார். பாராளுமன்றத்திலே உடை அணிதல் தொடர்பாக சம்பிரதாயங்கள் இருக்கின்றன. அந்த சம்பிரதாயங்களை மீறும் வகையிலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் இன்றைய தினம் உடை அணிந்து வந்திருக்கின்றார். அது தொடர்பான விவரத்தினை தங்களிடம் கோருகின்றேன். இதற்கு பதிலளித்து அர்ஜுனா எம்பி தான் அணிந்து வந்துள்ள ஆடை நாடாளுமன்ற நடைமுறைகளுக்கு அமைவானது என தெரிவித்தார். நாடாளுமன்றத்திற்கு பொருத்தமான ஆடையையே நான் அணிந்து வந்துள்ளதாகவும் சந்தேகம் இருப்பின் ஆடையை கலற்றி காண்பிக்கவா எனவும் அவர் சவால் விடுத்தார். இதனால் சபையின் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதன்போது தலையிட்ட சபாநாயகர் ஆடை தொடர்பான விவாதம் தேவையற்றது என்றும் அது ஒரு பிரச்சனையாக கருதப்படவில்லை என்றும் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து ராமநாதன் அர்ஜுனா தனது ஒழுங்கு பிரச்சனையை முன்வைக்க சபாநாயகர் அனுமதி வழங்கினார். சாரி சார். இலங்கையிலேயே சிறைச்சாலை என்பது நரகத்தில் ஒரு பகுதியாகவே கருதப்படுகின்ற, அதாவது அடிப்படைவாதிகள் இதுவும் மற்ற ஒரு மிகவும் மோசமான கட்டமைப்பாகவே இந்த சிறைச்சாலைகள் கடந்த அரசாங்கத்தினாலும் அதே நேரம் தங்களது அரசாங்கத்தினாலும் நடாத்தி வரப்படுகின்ற இந்த சிறைச்சாலைக்குள் இதுவரை நிரூபிக்கப்படாத குற்றச்சாட்டுகளுக்காக 23 நாட்கள் நான் சிறைவாசம் இருந்திருக்கிறேன். அதிலும் மன்னார் வைத்தியசாலையில் உயிரிழந்த ஒருவருக்கு நீதி கேட்பதற்காக மன்னார் வைத்தியசாலைக்கு ஒரு வைத்தியராக சென்றதற்காக 5 நாட்களும்
சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் நடந்த ஊழல் தொடர்பாக வைத்திய அதிகாரிகள் சங்கம் எனக்கு எதிராக வைத்தியசாலையில் நடந்த ஊழல் தொடர்பாக சாவகச்சேரி நீதிமன்றத்தில் தொடர்ந்த பொய்யான வழக்குகளால் 14 நாட்களும் அரசாங்க பாராளுமன்ற உறுப்பினருக்குரிய பாதுகாப்பினை தர மறுத்ததால் என்னை நாங்கள் அரசாங்கம் தந்த கைத்துப்பாக்கியால் தற்பாதுகாத்துக் கொள்ள முயற்சித்த போது 4 நாட்களும் இலங்கையில் இருக்கின்ற வவுனியா, ஜாழ்ப்பாணம் போன்ற சிறைகளிலே இருந்திருக்கிறேன். இந்த சிறைச்சாலைகளை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக பார்க்க வேண்டிய நான் இந்த நாட்டிலே இருக்கின்ற நீதித்துறைகளின் ஓட்டைகள் காரணமாக குற்றஞ்சாட்டப்பட்ட ஆனால் நிரூபிக்கப்படாத குற்றவாளியாக இன்று வரை இருக்கிறேன். நேரடியாக என் கண்களால் இந்த சிறைச்சாலைகளை பார்க்க முடிந்தது என்னை பொறுத்தவரைக்கும் நான் செய்த மிகப்பெரிய பாக்கியமாகவே ஆகவே இந்த சிறைச்சாலையில் நடக்கின்ற விடயங்களை கேட்பதற்குரிய சகல தகுதிகளும் எனக்கு இருக்கிறது. இந்த சிறைச்சாலைகளில் அடைக்கப்படுகின்ற குற்றஞ்சாட்டப்பட்ட குற்றம் நிரூபிக்கப்பட்ட குற்றவாளிகள் அனைவரும் ஒரு மனிதர்கள் என்ற வாசகத்தை நான் அந்த சிறைச்சாலைகள் சுவர்களில் எழுதப்பட்டிருப்பதை அடிக்கடி வாசிக்கிறேன். ஆனால் உள்ளே நடப்பதோ வேறு. ஆகையால் பொறுப்புக்குரிய சுகாதார அமைச்சர் என்ற அடிப்படையில் இந்த கேள்விகளுக்குரிய பதில்களை தாங்கள் தருவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஒன்று, இலங்கையின் வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற வவுனியா சிறைச்சாலையில் நிரந்தரமாக ஒரு வைத்தியர் நியமிக்கப்பட்டிருக்கிறாரா? ஆம் எனில் அவருடைய பெயர் என்ன? 2வது கேள்வி, அதேபோல் யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் ஒரு வைத்தியர் ஒருவர் கடமையில் இருக்கிறாரா? அவருடைய பெயர் என்ன? 3வது கேள்வி, யாழ்ப்பாணம் மற்றும் வவுனியா சிறைகளில் 2024ஆம் ஆண்டு 2025ஆம் ஆண்டு நிரந்தர வைத்தியர் ஒருவர் நியமிக்கப்பட்டிருந்தாரா? ஆமெனில் அவர்களுடைய பெயர் என்ன? 4வது கேள்வி, யாழ்ப்பாணம் மற்றும் வவுனியா சிறைச்சாலைகளை இதுவரை தங்களுடைய கேபினட் அமைச்சர்கள் யாராவது சென்று பார்த்து இருக்கிறார்களா? ஆமெனில் எப்போது? 5வது கேள்வி, ஒரு சிறைச்சாலை ஒன்றில் இருக்கின்ற வைத்தியர் ஒருவர் கடமை செய்கின்ற நேரம் என்ன? சிறைச்சாலையிலே இருக்க வேண்டிய நேரம் என்ன? 6வது கேள்வி, ஒன்கோல் வைத்தியராக அவரால் வீடுகளில் இருந்து தொலைபேசி மூலம் மருத்துவம் பார்க்க முடியுமா? அதற்குரிய சட்ட வரைகள் இருக்கிறதா? அவை என்ன? ஒரு சிறைச்சாலை ஒன்றில் ஒரு கைதி ஒருவருக்கு ஆஸ்துமா நோயினால் அல்லது ஹார்ட் அட்டாக் நிலையினால் மருத்துவ அவசர நிலை ஏற்பட்டால் அந்த நிலையில் மருத்துவ உதவி வழங்குவதற்கு அந்த சிறைச்சாலையில் இரவு நேரத்தில் மருத்துவர்கள் இருக்கிறார்களா? 8வது கேள்வி, 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வரை நான் சிறைச்சாலைகளில் இருந்த நாட்களில் யாழ்ப்பாண சிறைச்சாலைக்குள்ளேயே மரணித்த கைதிகள் எத்தனை பேர்? கௌரவ சபாநாயகர்களே, 3 கைதிகள் எனக்கு முன்னால் இறந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பெயர் என்ன? அவர்கள் எவ்வாறு மரணித்தார்கள்? போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டதா? 9வது கேள்வி, இனிவரும் காலங்களில் சிறைச்சாலை மருத்துவ வசதிகளை மேம்படுத்துவதற்காக தங்களால் ஒரு குழு ஒன்றினை அமைத்து சிறைச்சாலை கைதிகளின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க முடியுமா? கௌரவ சபாநாயகர் அவர்களே, எனக்கு 1 நிமிடம் தாருங்கள், என்னுடைய 8 நிமிடம் இருக்கிறது. இந்த சிறைச்சாலைகளிலே பனடோல் என்ற மருந்தை தவிர வேறு எந்த மருந்தும் இல்லை. கௌரவ சபாநாயகர் அவர்களே, என்ன வருத்தம் சொன்னாலும் பனடோல் மட்டும்தான் வழங்கப்படுகிறது. ஆகவே குறைந்தது சிறைச்சாலைகளில் ஒரு வைத்தியர் காலமா 8 மணியிலிருந்து 5 மணி மட்டுமாவது இருக்கணும். கௌரவ சபாநாயகர்களே, அதே நேரத்துல பின்னேரத்துல சபாநாயகர்களே ஒன்கோல்ல டாக்டர்ஸ் இல்ல. அப்ப அங்க இருக்கிற நர்சிங் ஸ்டாஃப் தான் அந்த பேஷண்ட பாக்குறாங்க. ஹார்ட் அட்டாக் வந்தா கூட பொய்யா நடிக்கிற ஆளுக்கு உண்மையான ஹார்ட் அட்டாக்கையும் අඩයාලම් ගන්න ඉලාද அப்படி ඔබතුමාගේ ප්‍රශ්න ලබා දී තියෙන එක ඉවරයි කරනවා. ඒ නිසා கௌரவ கதாநாயகத்துமா குறைந்தது ஒரு வைத்தியர் ஒன்கோல்லையாவது இருக்கணும் மட்டும் நான் ஆசைப்படுறேன். நன்றி. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவத்தை தொடர்ந்து அங்கு கைதிகளை தொடர்ந்தும் தடுத்து வைப்பது பொருத்தமற்றது என சிறைச்சாலை நிர்வாகமும் நீதி அமைச்சும் தீர்மானித்துள்ளது. நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் நீர்கொழும்பு சிறைச்சாலை தற்போது ஒரு குற்றச்சம்பவம் இடம்பெற்ற இடமாக கருதப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்களில் சிறைச்சாலை வளாகம் பெருமளவில் சேதமடைந்துள்ள நிலையில் புலனாய்வு அதிகாரிகள் பாதுகாப்பாக விசாரணைகளை மேற்கொள்வதற்கும் கைதிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் புனரமைப்பு பணிகளை ஆரம்பிப்பதற்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக நீர்கொழும்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பல கைதிகள் தற்காலிகமாக நாட்டின் பல்வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். சிறைகளில் நிலவும் நெரிசல் மற்றும் கைதிகளின் நலனை கருத்தில் கொண்டு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான கைதிகளை தற்காலிகமாக மாற்ற வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளதாக நீதி அமைச்சு தெரிவித்துள்ளது.
இதற்கமைய நீர்கொழும்பு சிறைச்சாலையின் புனரமைப்பு பணிகள் நிறைவடையும் வரையில் மகாமூதர மற்றும் பழைய போகம்பர சிறைச்சாலைகள் அவசர சட்டத்தின் கீழ் தற்காலிகமாக சிறைச்சாலைகளாக பயன்படுத்துவதற்கு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற கலவரத்தினால் 10 கோடி ரூபாய்க்கும் அதிகமான பெறுமதியான அரசு சொத்துக்கள் சேதமடைந்துள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கலவரத்தின் போது தொலைக்காட்சி ஒளிபரப்பு அமைப்பு, மருந்து களஞ்சியம், உடல் பரிசோதனை ஸ்கேனர், CCTV கண்காணிப்பு அமைப்பு, அலுவலகங்கள் மற்றும் பிரதான களஞ்சியம் உள்ளிட்ட பல கட்டிடங்கள் மற்றும் உபகரணங்கள் சேதப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் CCTV கேமராக்கள் மட்டுமன்றி அவற்றின் பதிவுகளை சேமிக்கும் கருவிகளும் முழுமையாக சேதப்படுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆரம்பகட்ட மதிப்பீட்டின் அடிப்படையில் சேதத்தின் பெறுமதி 10 கோடி ரூபாவை விட அதிகமாக இருக்கலாம் என சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். எனினும் அனைத்து கைதிகளும் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்ட பின்னர் முழுமையான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டதன் பின்னரே சேதத்தின் துல்லியமான பெறுமதியை வெளியிட முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவத்தில் இந்திய பிரஜை ஒருவரும் உயிரிழந்துள்ளதாக இந்தியாவின் தி ஹிந்து நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. உயிரிழந்தவர் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 73 வயதுடைய உன்னிகிருஷ்ணன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இந்த வன்முறையில் 7 சிறை அதிகாரிகள் உட்பட மொத்தம் 27 பேர் உயிரிழந்திருந்தனர். சம்பவத்தை தொடர்ந்து பாதுகாப்பு காரணங்களுக்காக பல கைதிகள் நாட்டின் பல்வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். எனினும் இந்திய பிரஜையின் உயிரிழப்பு தொடர்பாக இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் இதுவரை உத்தியோகபூர்வ அறிவிப்பை வெளியிடவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பாக இந்தியா இலங்கை வெளிவிவகார அமைச்சுக்கு அறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளதாகவும் அதனை இலங்கையின் நம்பகமான வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கிடையில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலின் போது கைதிகள் சிறைவாசலை உடைத்து வெளியே தப்பிச் செல்வதை தடுப்பதற்காக துப்பாக்கிச்சூடு நடத்திய சிறை அதிகாரிகளுக்கு மரண அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உன்னை எங்காவது கண்டால் கொன்று விடுவோம், வெளியே வந்தால் உன்னை விடமாட்டோம் என கைதிகள் அச்சுறுத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த அதிகாரி டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவசர நிலைமையை கருத்தில் கொண்டு அன்றைய தினம் கடமைக்கு சமூகம் அளித்திருந்ததாக தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து அவரது பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக சிறைச்சாலைகள் திணைக்களம் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலை வழிநடத்தியதாக கூறப்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட பாதாள உலக குழு உறுப்பினர் கடுவெல்லகம சுரேஷ் தற்போது தடுத்து வைக்கப்பட்டுள்ள சிறைச்சாலையில் மற்றொரு கைதிகள் குழுவினரால் தாக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த தாக்குதலில் அவரது முதுகில் கடுமையான காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் தற்போது நடக்க முடியாத நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அவர் உயிரிழந்து விட்டதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் தகவல்கள் உண்மையில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடுவெல்லகம சுரேஷ் மற்றும் அவருடன் தொடர்புடைய 13 பேர் கொண்ட குழுவே இந்த மோதலை திட்டமிட்டு நடத்தியதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த குழுவில் ரொக்கி எனப்படும் கைதியும் உள்ளடங்குவதாகவும் மோதலுக்கு பின்னர் தனக்கு எந்த தொடர்பும் இல்லாதது போன்று நடந்து கொண்டு கைதிகளுக்கு உணவு மற்றும் பானங்களை வழங்கும் பணியில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகின்றது. இதற்கமைய சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் 13 பேர் தற்போது போஸ்ட் உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இருந்த 22 ரிப்பீட்டர் ரக துப்பாக்கிகளும் 10 T56 ரக துப்பாக்கிகளும் மேலதிக விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. மேலும் சிறைச்சாலையில் இருந்த ஏனைய ஆயுதங்களும் விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கிடையில் காணாமல் போயிருந்த ரிப்பீட்டர் ரக துப்பாக்கி ஒன்றும் சிறைச்சாலை வளாகத்திலேயே மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலை வன்முறை சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இது இப்படி இருக்க குறித்த சம்பவம் தொடர்பில் உயிரிழந்த நபர்களின் பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கடந்த ஜூலை 5 மற்றும் 6 திகதிகளில் இடம்பெற்ற வன்முறை மோதலின் போது உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகள் மீது மிகவும் கொடூரமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருந்தமை பிரேத பரிசோதனைகள் அறிக்கைகள் மூலம் தெரிய வந்துள்ளது. மரண பரிசோதனை அறிக்கைகளின்படி சில சிறை அதிகாரிகளின் உயிரிழப்புக்கு தலைப்பகுதியில் ஏற்பட்ட கடுமையான காயங்களே காரணமாக அமைந்துள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் கைதிகள் உள்ளிட்ட 24 பேரின் பிரேத பரிசோதனைகள் மருத்துவர் சுஜீவ விக்ரமநாயக்க தலைமையிலான 5 பேர் கொண்ட விசேட நீதிமன்ற மருத்துவ குழுவினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பரிசோதனை முடிவுகளின்படி 14 பேர் துப்பாக்கிச் சூட்டு காயங்களினாலும் 9 பேர் கொடூரமான தாக்குதல்களினாலும் உயிரிழந்துள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் ஒருவரின் மரணத்திற்கான இறுதி காரணம் இதுவரை உறுதிப்படுத்தப்படாமல் மேலதிக பரிசீலனைக்காக திறந்த நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த சிறைச்சாலை காவலர் ஒருவர் உயிரிழந்தமை தொடர்பான தகவல்கள் இன்று மாளிககந்த நீதவான் நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளன. அவருக்கான மரண பரிசோதனை தொடர்பான சாட்சியங்களும் நிறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருந்த 28 சடலங்களில் 24 பேருக்கான பிரேத பரிசோதனைகள் நிறைவடைந்து அவை உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள 4 சடலங்களுக்கான பரிசோதனைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. அவற்றில் இந்திய பிரஜை ஒருவரின் சடலமும் அடங்குவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக உயிரிழந்த 8 சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் 21 கைதிகளின் பிரேத பரிசோதனை அறிக்கைகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு நீர்கொழும்பு தலைமை நீதவான் ஷிலனி பெரேரா கடந்த 7ஆம் தேதி உத்தரவிட்டிருந்தார். மேலும் சம்பவம் தொடர்பான முழுமையான அறிக்கையொன்றை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யுமாறு காவல்துறையினருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதேவேளை வன்முறை சம்பவத்திற்கு பின்னர் நீர்கொழும்பு சிறைச்சாலை வளாகம் தற்போது குற்ற சம்பவம் இடம்பெற்ற இடமாக கருதப்படுவதால் அங்கு கைதிகளை தொடர்ந்து தடுத்து வைப்பது பொருத்தமற்றது என சிறைச்சாலை நிர்வாகம் தீர்மானித்துள்ளதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சு தெரிவித்துள்ளது. வன்முறையினால் சிறைச்சாலை வளாகத்திற்கு பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் சேதங்களின் முழுமையான மதிப்பீட்டு அறிக்கை இதுவரை தயாரிக்கப்படவில்லை என்றும் சிறைச்சாலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மன்னார் மாவட்டத்தில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றில் கல்வி கற்கும் 5ஆம் வகுப்பு மாணவியொருவர் வகுப்பாசிரியரால் தாக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிடைத்த தகவலின்படி புலமை பரிசில் பரீட்சைக்கு தயாராகும் மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட விசேட வகுப்பின் போது ஆசிரியர் கேட்ட கேள்வியொன்றுக்கு மாணவி தவறான பதில் அளித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதையடுத்து ஆத்திரமடைந்ததாக கூறப்படும் வகுப்பாசிரியர் சக மாணவர்களின் முன்னிலையிலேயே மாணவியின் கன்னத்தில் பலமுறை அறைந்ததாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலால் மாணவியின் கன்னத்தில் காயங்களும் இரத்த கட்டிகளும் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மாணவியை அவரது பெற்றோர்கள் உடனடியாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு அழைத்து சென்றனர். அங்கு மாணவி அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதுடன் அவரது உடல்நிலை மருத்துவர்களின் கண்காணிப்பில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக மாணவியின் பெற்றோரும் உறவினர்களும் அதிருப்தியையும் கவலையையும் வெளியிட்டுள்ளனர். மாணவியை தாக்கியதாக கூறப்படும் ஆசிரியருக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி சம்பவம் தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதுடன் விசாரணையின் முடிவுகளின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமாக கடத்தி வரப்பட்டதாக கூறப்படும் சுமார் 1000 கிலோகிராம் எடையுள்ள 60,448 கடல் அட்டைகளுடன் 26 மீனவர்கள் நேற்றைய தினம் மன்னார் சவுத் பார்க் கடற்பரப்பில் வைத்து கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமாக கடல் அட்டை கடத்தப்படுவதாக கடற்படையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போதே இந்த கடத்தல் முயற்சி முறியடிக்கப்பட்டுள்ளது. இதன்போது கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட 12 படகுகளும் அவற்றிலிருந்து சுமார் 1000 கிலோகிராம் எடையுள்ள 60,448 கடல் அட்டைகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. கைப்பற்றப்பட்ட படகுகளும் கடல் அட்டைகளும் சவுத் பார்க் கடற்கரைக்கு கொண்டு வரப்பட்டு முதற்கட்ட நடவடிக்கைகளின் பின்னர் மன்னார் மாவட்ட கடற்தொழில் மற்றும் நீரியல் வள திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. மேலும் மீட்கப்பட்ட கடல் அட்டைகள் அனைத்தும் தூய்மைப்படுத்தப்பட்டு பொலித்தீன் பைகளில் பொதியிடப்பட்ட நிலையில் காணப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து கடற்தொழில் திணைக்கள அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் பறிமுதல் செய்யப்பட்ட கடல் அட்டைகளை நேற்று மாலை கடற்படை மற்றும் போலீஸ் முன்னிலையில் பகிரங்க ஏலத்தில் விற்பனை செய்யப்பட்டன. இதேவேளை கைது
செய்யப்பட்ட 26 மீனவர்களையும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட 12 படகுகள் உள்ளிட்ட ஏனைய பொருட்களையும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான மேலதிக நடவடிக்கைகளை மன்னார் மாவட்ட கடற்தொழில் மற்றும் நீரியல் வள திணைக்கள அதிகாரிகள் நாட்டில் தோல் நோய்களின் பரவல் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் கூடுதல் அவதானத்துடன் இருக்குமாறு தோல் நோய் நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தோலில் அசாதாரண மாற்றங்கள், அரிப்பு, சிவப்பு புள்ளிகள் அல்லது வேறு அறிகுறிகள் தென்பட்டால் தாமதிக்காமல் வைத்தியரின் ஆலோசனையை பெற வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த தோல் நோய் நிபுணர் வைத்தியர் நயானி பத்ரசிங்க அண்மை நாட்களில் தோல் நோய்களுக்கான வைத்தியசாலைகளுக்கு வரும் நோயாளிகளின் எண்ணிக்கை குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். வேகமாக பரவி வரும் தோல் நோய்கள் தொடர்பில் பொதுமக்கள் அதிக விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். இதனிடையே தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு வெளியிட்டுள்ள தகவலின்படி கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 2000 டெங்கு நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மேலும் இந்த ஆண்டில் டெங்கு நோயால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 42 ஆக உயர்ந்துள்ளதாகவும் அந்த பிரிவு தெரிவித்துள்ளது. சட்டப்பூர்வமான வருமான ஆதாரமின்றி திடீரென பெரும் சொத்துக்களை சேர்த்து ஆடம்பரமான வாழ்க்கை நடத்தும் நபர்களை காவல்துறையும் குற்றப்புலனாய்வுத்துறையும் தீவிரமாக கண்காணித்து வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. போதைப் பொருள் கடத்தல் மற்றும் பிற சட்டவிரோத நடவடிக்கைகள் மூலம் பெறப்பட்ட சொத்துக்கள் மற்றும் சட்டவிரோத உடைமைகள் தொடர்பான விசாரணைகள் நாடு முழுவதும் ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் காவல்துறை குறிப்பிட்டுள்ளது. மேலும் சமூகத்தின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு சந்தேகத்திற்கிடமான நபர்கள் அல்லது நடவடிக்கைகள் தொடர்பான தகவல்கள் ஏதேனும் இருந்தால் உடனடியாக காவல்துறைக்கு அறிவிக்குமாறு பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட மருதன்கேணியில் ராணுவ தேவைக்காக காணி சுவீகரிக்கும் நடவடிக்கை பொதுமக்களின் எதிர்ப்பை தொடர்ந்து இடைநிறுத்தியுள்ளது. காணி அளவீட்டு பணிக்காக காணி உரிமையாளர் மற்றும் அயல்காணி உரிமையாளர்கள் பிரதேச செயலகத்தால் அழைக்கப்பட்டிருந்த நிலையில் பலரும் அங்கு ஒன்று கூடியிருந்தனர். இதன்போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன், காணி உரிமைக்கான மக்கள் இயக்கத்தின் தலைவர் ரத்தினசிங்கம் முரளிதரன், பருத்தித்துறை பிரதேச சபை தவிசாளர் உதயகுமார், யுகதீஷ் உள்ளிட்டோர் காணியை இராணுவத்திற்கு வழங்க வேண்டாம் என காணி உரிமையாளரிடம் கோரிக்கை விடுத்தனர். அத்துடன் அந்த காணியை இராணுவத்திற்கு பதிலாக கிராம மக்கள் மற்றும் அயல்காணி உரிமையாளர்கள் வாங்க தயாராக இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். ஆரம்பத்தில் காணியை இராணுவத்திற்கு விற்பனை செய்யும் நிலைப்பாட்டில் இருந்த காணி உரிமையாளர் தனது மொத்த 30 ஏக்கருக்கும் அதிகமான காணியிலிருந்து 20 ஏக்கரை மட்டும் சுவீகரிக்கும் நடவடிக்கையை ஏற்க மறுத்தார். இதையடுத்து காணி அளவீட்டை மேற்கொள்ள முடியாது என நில அளவை திணைக்களத்திற்கு எழுத்து மூலம் அறிவித்ததை அடுத்து காணி அளவீட்டு நடவடிக்கை நிறுத்தப்பட்டது. பின்னர் காணி உரிமையாளர், காணி அதிகாரிகள் மற்றும் நில அளவையாளர்கள் சம்பந்தப்பட்ட ராணுவ முகாம் பகுதிக்கு சென்றபோது குறித்த காணி ஏற்கனவே ராணுவ தேவைக்காக அளவிடப்பட்டுள்ளதாகவும் அது ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள பகுதி என்பதால் யாரும் அங்கு செல்ல முடியாது என ராணுவத்தினர் தெரிவித்ததாக கூறப்படுகின்றது. மேலும் காணி உரிமையாளர் வெளிநாட்டில் இருந்து 2013ஆம் ஆண்டு அவரது அனுமதியின்றி குறித்த காணி அளவிடப்பட்டிருந்ததாகவும் அதனை இறுதிப்படுத்த நோக்கிலேயே இந்த புதிய அளவீட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையத்தின் விமான கட்டுப்பாட்டு கோபுரத்தில் புதிய வான் நிலவர காட்சி அமைப்பு வெற்றிகரமாக நிறுவப்பட்டுள்ளதாக விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனம் தெரிவித்துள்ளது. விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனத்தின் மின் நடுவியல் மற்றும் வான்வெளி போக்குவரத்து பொறியியல் பிரிவினால் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய அமைப்பின் மூலம் வான் நிலவரங்களை தெளிவாக அறிந்து கொள்ளும் வசதி மேம்படுத்தப்பட்டுள்ளதுடன் இந்திய விமான தகவல் பிராந்தியத்திலிருந்து வரும் மற்றும் வெளியேறும் விமானங்களை அடையாளம் காணும் வான் போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்களின் திறனும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையத்தின் கட்டுப்பாட்டு கோபுரம் குறைந்த உயரத்தில் அமைந்துள்ளதால் விமானங்களை நேரடியாக கண்காணிப்பதில் கட்டுப்பாட்டாளர்கள் சவால்களை எதிர்கொண்டிருந்தனர்.
இந்த நிலையில் புதிய கண்காணிப்பு அமைப்பு குறிப்பாக மோசமான வானிலை நிலைகளிலும் விமான பாதுகாப்பை மேம்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த அமைப்பில் பண்டாரநாயக்கு சர்வதேச விமான நிலைய ரேடார், பேருந்தாள கால ரேடார் மற்றும் தானியங்கி சார்பு கண்காணிப்பு ஒளிபரப்பு தரவுகள் உள்ளிட்ட பல்வேறு கண்காணிப்பு தகவல்கள் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் விமானங்களின் இயக்கங்களை தொடர்ந்து துல்லியமாக கண்காணிக்க முடிவதுடன் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்கள் விரைவான மற்றும் சிறந்த முடிவுகளை எடுக்க உதவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மேம்பாடு விமான போக்குவரத்து பாதுகாப்பை அதிகரிப்பதுடன் செயல்பாட்டு சவால்களையும் குறைக்கும் என விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனம் தெரிவித்துள்ளது. கொலை, போதைப்பொருள் கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு கடுமையான குற்றச்சாட்டுகளுடன் வெளிநாட்டில் தலைமறைவாக உள்ள பாதாள உலகக்குழு தலைவர் கஞ்சிபானே இம்ரானை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்டர்போலின் உதவியுடன் இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கஞ்சிபானே இம்ரான் சர்வதேச பாதாள உலக குழுக்களுடன் இணைந்து இலங்கையில் பல்வேறு குற்றச் செயல்களில் ஈடுபட்டதுடன் பாரிய அளவிலான போதைப் பொருள் கடத்தலிலும் தொடர்புபட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வுத் துறையினர் தகவல்களை திரட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் அல்ஜீரியாவை தளமாக கொண்டு சில பயங்கரவாத அமைப்புகளுடன் அவருக்கு தொடர்புகள் இருப்பதாகவும் அந்த வலையமைப்புகளின் உதவியுடன் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பல்வேறு குற்றச் செயல்களை முன்னெடுத்துள்ளதாகவும் தென்னிலங்கை ஊடகம் ஒன்று பாதாள உலக ஒழிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடும் சிரேஷ்ட காவல்துறை அதிகாரியை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிட்டுள்ளது. அவரை கைது செய்வதற்காக இன்டர்போல் ஊடாக ஏற்கனவே சிவப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்த போதிலும் அவர் தொடர்ந்து கைது நடவடிக்கைகளில் இருந்து தப்பித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் கஞ்சிபானே இம்ரானை கைது செய்து நாட்டிற்கு அழைத்து வருவதற்கான விசேட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கவுக்கு எதிரான லஞ்ச வழக்கில் விதிக்கப்பட்ட 100 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகையை 2027 ஆண்டு ஜூலை 6ஆம் தேதிக்குள் முழுமையாக செலுத்த வேண்டும் என கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீதிமன்றம் நிர்ணயித்த காலக்கெடுவுக்குள் இழப்பீட்டுத் தொகையை செலுத்த தவறினால் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் உத்தரவை மீறிய குற்றச்சாட்டின் கீழ் 9 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் நீதிமன்றம் எச்சரித்துள்ளது. வழக்கு விசாரணையின் போது பிரசன்ன ரணதுங்க சார்பில் முன்னிலையான சட்டத்திறனிகள் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் முழுமையான இழப்பீட்டுத் தொகையையும் செலுத்துவதாக நீதிமன்றத்தில் உறுதியளித்தனர். இந்த உறுதிமொழியை பரிசீலித்து நீதிமன்றம் அவரை விடுவிக்க உத்தரவிட்டது. மேல்மாகாண முதலமைச்சராக பதவி வகித்த காலத்தில் கொலண்டாவை மீதொட்டமுள்ள பகுதியில் உள்ள நிலம் ஒன்றை நிரப்புவதற்கு அனுமதி வழங்குவதற்காக தொழிலதிபர் ஒருவருடன் 640 லட்சம் ரூபாய் லஞ்சம் கோரி அச்சுறுத்திய குற்றச்சாட்டில் பிரசன்ன ரணதுங்க குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருந்தார். அந்த வழக்கில் முன்னதாக அவருக்கு 250 லட்சம் ரூபாய் அபராதமும் 100 லட்சம் ரூபாய் இழப்பீடும் செலுத்துமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அந்த தீர்ப்புக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு வழக்கின் தீர்ப்பை நடைமுறைப்படுத்தும் வகையிலேயே இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த நாட்டில் நடைபெற்ற மிகப்பெரிய யுத்தத்தின் பொழுது தமிழீழ தேசம் என்பது ஒரு கட்டமைக்கப்பட்ட நிதி, பொருளாதார, அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒரு தேசமாக தமிழர்களுடைய நிலப்பகுதிகள் இருந்தது. அந்த காலகட்டங்களில் அவர்களுடைய நிலப்பகுதிகளில் இயங்கிய தமிழீழ வைப்பகத்திலே தமிழர்கள் தங்களுடைய நகைகளை அடகு வைத்திருந்தார்கள். இறுதி யுத்தத்தின் பொழுதும் அந்த நகைகள், அடைவிலே இருந்த நகைகளை எடுக்கக்கூடியவர்கள் மீள எடுத்திருந்தார்கள். எடுக்காதவர்களுடைய பல கோடி ரூபாய்கள் பெறுமதியான கண்டெய்னர் பெட்டிகளில் நகைகளை கொண்டு வந்து கோட்டபாய ராஜபக்சவும் அரசாங்கமும் கொண்டு வந்ததாக ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா அவர்கள் கூட பல நேர்முகங்களில் பல தடவைகள் முன்வைத்திருக்கிறார். தானே அந்த தமிழீழ வைப்பகங்களில் இருந்த நகைகளை நான் அரசாங்கத்திடம் ஒப்படைத்திருக்கிறேன், அந்த நகைகளுக்கு என்ன நடந்தது என்று அவர்கள் கேள்விகளை கேட்டிருந்தார்கள். நான் கேட்கிறேன், இந்த உயர்ந்த சபையினூடாக இறுதி யுத்தத்தின் பொழுது தமிழர்களிடமிருந்து பறிக்கப்பட்ட இந்த நகைகள் தூயதாக்கப்படுவதற்காக உகண்டாவிலும் மஹிந்த குடும்பத்தினால் இப்பொழுதும் பேணி வைத்திருக்கப்படுவதாகவே செய்திகள் வருகின்றன. விடுதலை புலிகளிடமிருந்து அல்லது அவருடைய சொத்துக்களை பறிமுதல் செய்தவர்கள்
கேபி என்று சொல்லப்படுகிற குமரனூடாக சொத்துக்களை பறிமுதல் செய்த கோட்டபாய ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தினர் அந்த சொத்துக்களை பசில் ராஜபக்ச போன்ற அந்த ராஜபக்ச குடும்பத்தின் பேரிலே பல நாடுகளில் முதலீடு செய்திருப்பதாகத்தான் நாங்கள் இன்றும் இந்த செய்திகளை பார்க்கிறோம். ஆகவே தமிழர்களுடைய அதிலும் ஏழைகள் தமிழீழ வைப்பகங்களிலே அடை வைத்த அந்த நகைகளுக்கு என்ன நடந்தது? நான் கேள்வியாகவும் கூட கேட்டிருந்தேன். இதுவரை இந்த அரசாங்கம் பதவிக்கு வர முதல் இந்த அரசாங்க தரப்பிலே சொல்லியிருந்தார்கள், நாங்கள் அந்த நகைகளை மக்களிடம் கொடுக்கிறோம் என்று, நாங்கள் அதற்கான வழியை தேடுவோம் என்று. ஆனால் இப்பொழுது வேறு ஒரு கதையை சொல்லுகிறார்கள், அது அரசாங்கத்தினுடைய நிதி மூலத்துக்கு மாற்றப்படும் என்று. நான் சென்ற வாரம் கூட என்னிடம் யாழ்ப்பாணத்தில் இருந்து ஒரு அம்மா வந்திருந்தார். 50 பவுன் நகைகளை தான் தமிழீழ வைப்பகத்திலே பாதுகாப்பு பெட்டகத்திலே வைத்திருந்தேன். நான் அடவி வைத்திருக்கவில்லை, பாதுகாப்பு பெட்டகத்திலே வைத்திருந்தேன். இதனை விட இதுவரை கிட்டத்தட்ட 816 பேர் என்னிடம் தங்களுடைய விண்ணப்பங்களை தந்திருக்கிறார்கள். தங்களுடைய தமிழீழ வைப்பகத்திலே வைக்கப்பட்ட அடைவு நகைகளை மீட்டு தாருங்கள், அது இலங்கை அரசாங்கத்தினுடைய படைகள் தானே கொண்டு போயிருக்கின்றன, அதனை அரசாங்கமே ஒப்புக்கொண்டிருக்கிறது, இப்பொழுது வந்திருக்கிற அரசாங்கம் சொல்லி இருக்கிறது, நாங்கள் அதனை அந்த மக்களுக்கு வழங்குவோம் என்று. ஆகவே நீங்கள் ஒரு நேர்மையான கண்ணியமிக்க அரசாங்கம், நீங்கள் உங்களுடைய பெயரை நல்லதாக்குவதற்காக பல பெயர்களை சொல்லுகிறீர்கள். அப்படியானால் கடந்த அரசாங்கம் கொள்ளையடித்த தமிழ் மக்களுடைய தமிழீழ வைப்பகத்திலே வைக்கப்பட்ட நகையை மீட்டெடுத்து அதை தமிழ் மக்களிடம் வழங்குவதற்கு என்ன தடை இருக்கிறது? ஏன் நீங்கள் அதனை அந்த மக்களிடம் வழங்கக்கூடாது? நீங்கள் எத்தனையோ பேருக்கு விசாரணை நடத்துகிறீர்கள். சுரேஷ் ஆலையில் இருந்து பழைய ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச வரைக்கும் நீங்கள் பல பேருக்கான விசாரணைகளை மேற்கொள்கிறீர்கள். இந்த நகைக்கு என்ன நடந்தது? இது தமிழர்களுடைய நகை என்பதனால் நீங்கள் விசாரணை செய்யாமல் விடப் போகிறீர்களா? அல்லது இங்கும் ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது, மிகப்பெரிய ஒரு கரப்ஷன் நடந்திருக்கிறது, அப்படியானால் அந்த நகைகளுக்கு என்ன நடந்தது என்பதை விசாரிக்காமல் விடப் போகிறீர்களா? தயவு செய்து பணத்தை மட்டும் தூயதாக்கல் மட்டுமல்ல, இந்த நடந்து போன மிகப்பெரிய அநியாயத்துக்கு எதிராக பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அவர்களுடைய நகைகளை மீளப் பெறுவதற்கு இந்த அரசாங்கம் உடன் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். கடந்த காலத்திலே மஹிந்த ராஜபக்ச காலத்திலும் சொன்னார்கள், நாங்கள் அந்த நகைகளை வழங்க இருக்கிறோம் என்று சொன்னார்கள். நீங்களும் சொன்னீர்கள். ஆனால் நீங்களும் இதுவரை எந்த விதமான முன்முயற்சிகளையும் மேற்கொள்ளவில்லை. உங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் இருந்து பல விடயங்கள் இன்று பறந்து கொண்டிருக்கின்றன. சொல்லப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகள் நடைமுறைப்படுத்தப்பட முடியாமல் இருக்கிறது. ஆகவேதான் கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, நான் குறிப்பிடுவது, தமிழீழ வைப்பகத்திலே தங்களுடைய விவசாய செய்கைக்காக, பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக அடவி வைத்த அந்த நகைகளை இன்று எத்தனையோ குமர் பிள்ளைகளை கரை சேர்க்க முடியாமல், தங்களுடைய குடும்பத்துக்குரிய நகைகளை மீட்க முடியாமல் இந்த குடும்பங்கள் பரிதவிக்கின்றன. ஆகவே இது ஒரு கண்ணியத்தோடும் கருணையோடும் அவர்களுடைய நகைகளை அவர்களிடம் வழங்குவதற்கு அரசாங்கம் முயற்சி செய்ய வேண்டும். முதலிலே நீங்கள் ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக அரசாங்க அதிபர்களுக்கு ஊடாக இவ்வாறு தமிழீழ வைப்பகத்திலே நகையை அடை வைத்தவருடைய பட்டியலை கோருங்கள். எத்தனை ஆயிரம் பேர் இவ்வாறு நகைகளை அடை வைத்திருக்கிறார்கள், அவர்களிடமிருந்து எவ்வளவு நகைகள் அடை வைக்கப்பட்டிருக்கிறது? அப்படியானால் இலங்கையிலே எவ்வளவு கோடி ரூபாய் பெறுமதியான நகைகளை ராஜபக்ச குடும்பம் கொள்ளையடித்திருக்கிறது என்பதை வெளியிலே கொண்டு வாருங்கள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தற்போது தீவிர அரசியலில் ஈடுபடாத நிலையில் அவரை பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புபடுத்தி விமர்சிப்பதில் அர்த்தமில்லை என எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர், பிரதியமைச்சர் சுனில் வட்டகல அண்மையில் மஹிந்த ராஜபக்சவை ஜூலம் வெட்டிய ஆமரை போன்ற பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புபடுத்தி பேசியதாக குறிப்பிட்டார். எனினும் தற்போது மஹிந்த ராஜபக்ச தீவிர அரசியலில் ஈடுபடாததால் அவரை விமர்சிப்பதற்கு பதிலாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை நேரடியாக எதிர்கொள்ள வேண்டும் எனவும் சாமர சம்பத் தசநாயக்க தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதியை கடுமையாக விமர்சிக்கும் ஆளும் கட்சி உறுப்பினர்கள் அவரை நேரில் சந்திக்கும் சந்தர்ப்பங்களில் மரியாதையாக நடந்து கொள்வதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இதற்கிடையில் நாட்டின் சுகாதாரத்துறையில் நிலவும் குறைபாடுகள் தொடர்பிலும் சாமர சம்பத் தசநாயக்க கருத்து வெளியிட்டார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் சொந்த ஊரான கல்டேவா பகுதியில் அமைந்துள்ள
நெகம்பாக மருத்துவமனை விரைவில் மூடப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். ஜனாதிபதியின் சொந்த பகுதியில் அமைந்துள்ள மருத்துவமனை ஒன்று மூடப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பது கவலைக்குரிய விடயம் எனவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் புற்றுநோய் மருத்துவமனையின் கட்டண விடுதிகளில் சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்கு மருந்து தட்டுப்பாடு நிலவுவதாகவும் ஸ்ரீ ஜெயவர்தனபுரம் மருத்துவமனையில் நிரந்தர பணிப்பாளர் ஒருவர் நியமிக்கப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள்.